செம்மணி புதைகுழியைச் சுற்றி நோட்டமிடுகிறது மர்ம வாகனம். தொடரும் சர்ச்சைகள். தொழிலதிபரின் வீட்டில் பெருந்தொகை வெளிநாட்டு நாணயங்கள் மாயம். கிண்ணியாவில் அழுகிய இளநீர் விற்பனை. சுகாதார பிரிவினர் அதிரடி நடவடிக்கை. இரவில் வீட்டில் இருந்து அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர்கள், ஒருவர் சுட்டுக்கொலை. மேல் நீதிமன்றத்தில் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ள உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள். மீண்டும் நடைமுறைக்கு வரும் சட்டம், ஆபத்தான நிலையில் மக்கள். செம்மணி விவகாரத்தில் AI தொழில்நுட்ப பயன்பாடு, விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை. கச்சதீவை மீண்டும் கையளிக்க முடியாது என்கிறார் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர். நீதிபதி இளஞ்செழியனின் உத்தரவால் தலைமறைவான ராணுவம். தொடர்பென விரிவான செய்திகள். செம்மணி புதைக்குழியை நேற்று முன்தினம் மர்மமான முறையில் வாகனம் ஒன்று நோட்டமிடுவதை அவதானிக்க முடிந்துள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் 2வது கட்ட அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நேற்று வரை குறித்த புதைக்குழியில் 33 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. இவ்வாறான சூழலில் நேற்று முன்தினம் மர்ம வாகனம் ஒன்று செம்மணியை நோட்டமிட்டுள்ளது. ஜுஹா 5049-7 என்கின்ற வாகன இலக்கு தகடு கொண்ட வாகனமே இவ்வாறு நோட்டமிட்டுள்ளது. குறித்த வாகனத்தில் வந்தவர்கள் யார்? மயானத்தின் ஒழுங்கைக்குள் சென்று அகழ்வுப் பணியை ஏன் நோட்டமிட வேண்டும் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. மேலும் போலீசாரின் வாகனத்திற்கு இவ்வாறு இலக்கம் காணப்படுவதில்லை. பல்வேறு வகையில் சித்திரவதைகள் செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட தாய், சேய், சிறுவன் என பலருடைய மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட விடயம் சர்வதேச ரீதியாகவும் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இவ்வாறு மர்ம வாகனம் குறித்த பகுதியை நோட்டமிடுவது மக்கள் மத்தியில் அச்சத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. குருணாகலில் தொழில் அதிபருக்கு சொந்தமான 10 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணம் மற்றும் தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வீரம்புகெதர கலுகமுவவில் பகுதியில் உள்ள தொழிலதிபரின் வீட்டில் இந்த கொள்ளைச் சம்பவம் இடம்பெற்றது. கடந்த 28ஆம் தேதி இரவு 8 மணி முதல் இரவு 10 மணி வரையான காலப்பகுதியில் இந்த திருட்டுச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. திருடப்பட்டுள்ள பொருட்களில் 16 பவுனுக்கு மேல் எடையுள்ள தங்க நகைகள், 31,000 சிங்கப்பூர் டாலர்கள், 25,000 ஜப்பானிய ஜென் மற்றும் 13,000 சீன யுவான் ஆகியவை அடங்கும் என தொழிலதிபர் போலீசாரிடம் முறையிட்டுள்ளார். வெளிநாட்டு நாணயங்களின் மதிப்பு மட்டும் 7.5 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாக உள்ளதாக தொழில் அதிபர் தன்னுடைய முறைப்பாட்டில் தெரிவித்தார். திருகோணமலை கிண்ணியா பகுதியில் அழுகிய இளநீரை விற்பனை செய்த நபருக்கு எதிராக சுகாதார பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கிண்ணியா பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவுக்குட்பட்ட திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் அமைந்துள்ள இளநீர் விற்பனை செய்யப்பட்ட பழக்கடை ஒன்றில் சுகாதார அதிகாரிகள் அதிரடி சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். கடையின் உரிமையாளர் புதிய இளநீரை வெளியே காட்சிக்கு வைத்துவிட்டு பழுதடைந்த இளநீரை வாடிக்கையாளர்களுக்கு விற்று வந்தமை சோதனையில் தெரிய வந்துள்ளது. இதற்கு உரிமையாளரின் பதில் சந்தேகத்தை ஏற்படுத்தியதால் குறித்த நுகர்வோர் உடனடியாக கிண்ணியா சுகாதார அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். சோதனையின் பொழுது பாவனைக்கு உதவாத இளநீர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் கிண்ணியா சுகாதார வைத்திய அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு இந்த சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட வர்த்தகர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மக்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் இவ்வாறான செயல்கள் ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என கிண்ணியா பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி MA அஜித் தெரிவித்தார். ககவத்த பகுதியில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றது. இதன்போது மற்றொரு இளைஞர் காயமுற்று ககவத்த ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ககவத்த கொஸ்கெல்ல பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்கு நேற்று இரவு வந்த 4 பேர் வீட்டில் இருந்து 2 இளைஞர்களை அழைத்துச் சென்றனர். பின்னர் இருவரும் வெறிச்சோடிய பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த 22 வயதுடைய இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். மேலும் 27 வயதுடைய இளைஞர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கிச்சூட்டை நடத்தியது யார், எதற்காக என்பது இன்னும் தெரியவில்லை. மேலும் ககவத்தை போலீசார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் முன்கூட்டியே புலனாய்வு தகவல்கள் கிடைக்கப்பெற்ற போதிலும் குற்றவியல் கவனக்குறைவின் காரணமாக கடமையை செய்ய தவறியமை குறித்த விசாரணை மீண்டும் 2025 ஜூலை 25ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற ட்ரையல் அட்ஃபார் மூவர் கொண்ட நீதிமன்றம் இதற்கான தேதியை அறிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் விசாரணை நேற்று இடம்பெற்ற பொழுது இந்த திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 3 நீதிபதிகள் கொண்ட மேல் நீதிமன்ற அமர்வு கேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோரை விடுதலை செய்ய முன்னர் உத்தரவிட்டது. இருப்பினும் சாட்சிகளை அழைக்காமல் குற்றம் சாட்டப்பட்டோரை விடுவிப்பதற்கான மேல் நீதிமன்றத்தின் முடிவை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரி சட்டமாதிபர் உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு தாக்கல் செய்தார். இதையடுத்து
மேன்முறையீட்டை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் சாட்சிகளை அழைத்து இறுதி முடிவை அறிவிப்பதற்கு முன்னர் புதிய விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் குறித்த இருவருக்கும் எதிராக புதிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பரீட் சட்டம் மீண்டும் நடைமுறைக்கு வரவுள்ளதால் நாட்டில் சுமார் 4 மில்லியன் பேருக்கு வேலைவாய்ப்பு பாதிக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரித்துள்ளார். பரீட் சட்டம் மீண்டும் நடைமுறைக்கு வரவுள்ளதால் நுண், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள் மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்க உள்ளனர். எனவே பரீட் சட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தி நுண், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு கடன் மறுசீரமைப்பு, வட்டி சலுகைகள் உள்ளிட்ட நிவாரணங்களை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். அத்துடன் நுண், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரின் சொத்துக்கள் கடன் நிலுவையின் காரணமாக இன்று முதல் ஏலம் விடப்படலாம். இதனால் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 50% மேல் பங்களிக்கும் குறித்த தரப்பினரின் பங்களிப்பு குறைவடைய உள்ளது. அத்துடன் சுமார் 4 மில்லியன் பேருக்கு வேலைவாய்ப்பு பாதிக்கப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி தொடர்பான மனித எலும்புக்கூட்டு புகைப்படங்களை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றியமைப்போர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி வழக்கில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா இதை தெரிவித்தார். அண்மை காலமாக சமூக வலைதளங்களில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செம்மணியில் மீட்கப்பட்ட எலும்பு தொகுதிகளுக்கு மாற்றீடான புகைப்படங்களை பரப்புவது தொடர்பில் கூறியாக வேண்டும். இந்த புதைக்குழி தொடர்பான வழக்கு குற்றவியல் விசாரணைகளோடு தொடர்ந்து இடம்பெற்று வரும் வழக்காகும். எனவே அதன் விசாரணை நடவடிக்கையில் இருக்கிற பொருட்கள் சான்று பொருட்களாக கொண்டு விசாரணை இடம்பெறும். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்டவர் தொடர்பான ஒரு உண்மைத்தன்மை, சுய அடையாளங்களை தேடுதலின் அடிப்படையில் பேணி பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அவ்வாறு இருக்கையில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை சமூக வலைதளங்களில் வெளியிடுவது தவறான ஒரு விடயமாகும். இவ்வாறான போலியான தகவல்கள் சமூக வலைதளங்களை போய் சேரும் போது எதிர்காலத்தில் குற்றவியல் விசாரணைகளுக்கு அது தடையாக அமையலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் சட்டப்பூர்வமாக கச்சதீவு இலங்கைக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. எனவே அதை ஒருபோதும் மீள கையகப்படுத்த முடியாது என கடல் தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். எமது வடக்கு கடற்பரப்புக்குள் இந்திய ரோலர் படகுகள் சட்டவிரோதமாக நுழைகின்றன. இதனால் கடல் வளம் பாசடைகிறது. வடக்கில் உள்ள சனத்தொகையில் 30% கடற்றொழிலை நம்பி வாழ்கின்றனர். எனவே இது அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது. தமிழ்நாட்டில் தேர்தல் ஒன்று நெருங்கும் போது கச்சதீவு விவகாரம் ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கச்சதீவை இலங்கைக்கு வழங்கியது தவறென்றும் அதை மீளப்பெறுவோம் என்றெல்லாம் கதைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டு வாக்கு வேட்டை நடத்தப்படும். இது எந்நாளும் கூறப்படும் கதையாகும். எனினும் இந்திய வெளிவிவகார அமைச்சரும் சில நாட்களுக்கு முன்னர் இதே போன்ற கருத்தை வெளியிட்டார். கச்சதீவை இலங்கைக்கு வழங்கியது தவறு என்று அவர் குறிப்பிட்டார். அதேவேளை ராஜதந்திர ரீதியில் சட்டப்பூர்வமாக சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் இலங்கைக்கு கச்சதீவு கிடைக்கப்பெற்றது. எனவே அதை எவராலும் மீண்டும் கையகப்படுத்த முடியாது என அமைச்சர் குறிப்பிட்டார். செம்மணி விவகாரத்தில் வெளிக்கொணரப்பட வேண்டிய பல முக்கிய விடயங்கள் பேசப்படாமல் மறைக்கப்படுகிறதா என்று கேள்வி எழுகிறது. குறித்த மனித புதைகுழி தொடர்பில் சர்வதேச விசாரணை கோரப்படும் நிலையில் அந்த பகுதிக்கு இதுவரை முக்கிய புலனாய்வு அல்லது போலீஸ் அதிகாரி எவரும் வந்து பார்வையிடாதமை ஏன் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் கிருஷாந்தி படுகொலை விவகாரத்தில் நீதிபதி இளஞ்செழியன் அந்த காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் ராணுவ கட்டளை தளபதியாக இருந்த அதிகாரி உள்ளிட்ட மேலும் 2 அதிகாரிகளை விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு உத்தரவு பிறப்பித்தமையை சுட்டிக்காட்டத்தக்கது.